அதிகாரத்தில் இருப்பவர்கள் எளிய மக்களுக்கும் உதவி செய்ய வேண்டும். அது வந்து காவல்துறைன்னு இல்லை, மக்களுக்காக சேவை செய்கிற எல்லா துறையினரையும் எல்லா அரசியல்வாதிகளையும் குறிப்பிடுற ஒரு விஷயம். ஸோ அதிகாரத்தில் இருக்கிறவங்க வந்து இந்த பணம் படைத்தவர்களுக்கு மட்டும் வேலை செய்யாமல் எளிய மக்களுக்கும் இறங்கி வேலை செய்யணும். ஏன்னா நம்ம அவங்களுக்கும் ஒரு சர்வெண்ட், அவங்களுக்கு உதவின்றப்ப நம்மளால் முடிஞ்சதை செய்யணும் அப்படின்றது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வரி. சிறை அப்படின்ற படத்தில் வந்து நான் பார்த்தேன். எனக்கு இந்த வருஷம் வந்ததில் சிறந்த 10 படங்கள், சிறந்த 5 படங்கள்னு எடுத்திங்கன்னா சிறை வில் பி தேர். சாந்தன் அவர்கள் எழுதின சிறை இல்லை சிறப்பு முகாம் அப்படின்ற புத்தகத்துடைய ஒரு 5 கவிதைகளோட ரிலேட் பண்ணி நான் சொல்கிறேன். ஸோ இந்த படத்தில் வந்து இப்போவும் பிரச்சனையாக இருக்கிற இந்த ஹிந்து முஸ்லீம் பிரச்சனையை பற்றியும் பேசியிருக்காங்க, பிரிவினைவாதத்தை பற்றி பேசியிருக்காங்க. நம்ம எப்படி அவங்கள பார்க்குறோன்ற கண்ணோட்டத்தை இப்படி எடுத்துகிட்டு போகலாமே, இப்படி பார்க்கலாமே, ஏன் அவங்கள வந்து பிரித்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில சீன்கள் வந்து நல்லாவே எடுத்திருந்தாங்க. படத்தில் ஃபேக்சுவலாக ஒரு சீன் வந்து ஒரு ஃபேக்டை சொல்லியிருப்பாங்க. 1995 இலங்கை தமிழர்களுக்காக முதல்ல தீக்குளித்தது ஒரு இஸ்லாமிய நண்பர். அந்த சீன் பார்க்குறப்ப வந்து உங்களுக்கு எங்கேயோ ஒரு கூஸ்பம்ஸ் ஆன ஒரு மொமெண்ட் இருக்கும். அவங்கள ஹைலைட் பண்ண விஷயம் ஒரு சீனில் நம்ம யாரை வேணால் சொல்லியிருக்கலாம். ஸோ அந்த இடத்துல வந்து இப்போ இருக்கிற கரண்ட் தலைவர்களை, சினிமா நடிகர்களை பற்றி சொல்லி கிளாப்ஸ் வாங்குறது வேற. ஆனால் ஈழ தமிழர்களுக்காக உயிர் நீத்த ஒரு உயிரோடைய பெயரை வந்து சொல்லி அந்த இடத்துல மென்ஷன் பண்ணி அந்த இடத்துல கைத்தட்டு வாங்கன்னு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உடன்பிறப்புகள் இல்லாத இல்லம், உறவுகள் இல்லாத ஊர், நண்பர்கள் இல்லாத நாடு நரகமாம், அப்படி என்றால் சிறைகள். ஸோ எவ்வளோ பெயின்ஃபுல்லான ஒரு லைன் இது. ஸோ அந்த லைனை வந்து நீங்கள் சும்மாவே அதை பாருங்களேன். ஸோ நமக்கு வந்து அந்த ஊரில் அந்த இடத்துல நமக்கு சொந்தமில்லாத ஒருத்தவங்களே வந்து அது வந்து நரகன்றாங்க. ஆனால் சிறைச்சாலையை வந்து நீங்கள் எப்படி வந்து சொல்லுவீங்கன்னு சொல்லி அந்த வலியை வந்து அவ்வளோ அழகாக எழுதியிருந்தார். அடுத்த கவிதை, அதிகாரம் அரண்மனையில் அவதரித்தவர்களையே அரவணைத்து அபாயமளிக்கும், சதிக்குற்றம் சாட்டப்பட்டு முதுகுகளில் முத்திரை குத்தப்படவே சாதாரண வீடுகளில் பிறந்தவர்கள் நடமாட அனுமதிக்கப்படுகிறார்கள். அதாவது இப்போ பணக்காரங்களாக இருக்கிறவங்க என்ன தப்பு பண்ணாலும் அதிகாரத்தில் இருக்கிறவங்க அதில் வந்து காப்பாற்றி விடுறாங்க. ஆனால் இந்த சதி குற்றம் செய்கிற இந்த மாதிரி முத்திரை குத்தவே வந்து இவன் கெட்டவன், முத்திரை குத்தி சட்டத்துக்கு கீழே உட்கார வைக்கவே வந்து சாதாரண மக்கள் பயன்படுத்தப்படுகிறார்கள் அப்படின்றத வந்து சொன்னாங்க. ஸோ இந்த படத்தையும் ஒரு சீன் இருக்கும். ஸோ அந்த சீன் வந்து இது இந்த கவிதை வரிகளுக்கு ஒப்பாக இருக்கும். சிறை சட்டத்தின் வட்டத்திற்குள் சிக்கிக்கொண்டு சீரழியாமல் இருப்பதற்கான என்னுடைய போராட்ட வடிவமே மௌனம். ஸோ நாயகன் வந்து படத்தில் வந்து பல இடங்கள்ல மௌனமாகவே இருப்பார். ஏன்னா அந்த சிறைச்சாலையுடைய அனுபவம் அந்த நாயகன் வந்து நம்ம அமைதியாகவே இருப்போம் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க வந்து கொண்டு போவாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே தான் அந்த மௌனம் உடைக்கப்படும், அதுக்கப்புறம் அந்த படம் மாறும். ஆனால் அது வரைக்குமே அவருடைய மனநிலையில் இருக்கிற ஒரு கவிதைனா இதை தான் சொல்லுவேன். சிறை சட்டத்தின் வட்டத்திற்குள் சிக்கிக்கொண்டு சீரழியாமல் இருப்பதற்கான என்னுடைய போராட்ட வடிவமே மௌனம். அடுத்தது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா படத்தில் வந்து நாயகனும் நாயகியும் பிரிஞ்சிருப்பாங்க. ஸோ அப்போ வந்து நாயகன் வந்து அவன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் இதில் கவிதையாக வரும். உன்னை நல்ல பெண் என்று ஊரில் பலரும் உரைக்க கேட்டிருக்கிறேன், என்னை மன்னிப்பதன் மூலம் ஊர் உரைத்தது உண்மை என்று நிரூபித்து விடு. ஸோ அவங்க அப்பாவை வந்து அவர் வந்து காதலிக்கிற பொண்ணோட அப்பா வந்து கொலை பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ண முடியாத ஒரு தப்பு தான். ஆனால் அது ஏன் நடந்துச்சுன்னு கேட்டினா நீ கண்டிப்பாக என்னை மன்னிச்சிருவே அப்படின்வாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அது அந்த பொண்ணுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வெளியே வருவாங்க. இதுவும் வந்து படத்து ரிலேட்டடான ஒரு கவிதையாக இருந்தனால எனக்கு ரொம்ப பிடிச்சது. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கவிதை வரி. இன்னைக்கும் பலருக்கு இது வந்து நெருக்கமான ஒரு கவிதை வரியாக இருக்கலாம். இப்போ நான் படிக்கிறேன். எனது மனதை பாலைவனத்துடன் ஒப்பிடுகிறார்கள், நிச்சயமாக தோற்று போவார்கள், எனக்கு மேலேயும் ஒரு நாள் கருவுற்ற கருமேகம் உருவாகும். ஸோ இதை வந்து யாரை சொல்கிறாங்க அப்படின்னா வந்து எல்லாரும் அவனுடைய மனசை வந்து பாலைவனமாக அடர்ந்து இப்படிலாம் இருக்க முடியுமா அப்படின்ற மாதிரி வந்து நினைப்பாங்க. ஆனால் அவனுக்குள்ளேயும் வந்து மழை பெய்கிற அந்த கருவுற்ற மேகம் வந்து வரும். அதுதான் இந்த படத்தில் வந்து விக்ரம் பிரபு வந்துட்டு போவார். அண்டு அதுக்கப்புறம் படத்தில் நிறைய மாற்றம் நடக்கும். ஸோ இந்த கவிதைகள் எல்லாமே வந்து தேனி பதிப்பகம்ல இருக்கும். சிறை இல்லை சிறப்பு முகாம் அப்படின்னு சொல்லி சாந்தன் அவர்கள் வந்து சிறைச்சாலையில் இருக்கும்போது எழுதின கவிதை வரிகள். ரொம்ப ரொம்ப உங்களை வந்து மனதை பாதிக்கக்கூடிய பல கவிதைகள் இருக்குது. ஒருவேளை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த படம் வந்து நிச்சயம் நீங்கள் வந்து திரையரங்குக்கு போய் பார்க்கலாம்.
இயக்குனர் சுரேஷ் மற்றும் தமிழ் வந்து எழுத்து வடிவிலே படத்துடைய 50% வெற்றியை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு காஸ்டிங் கரெக்டாக வந்து போட்டிருந்தாங்க. ஸோ நாயகன் நாயகியாக நடிச்சிருந்த 2 காம்போவுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஒன்று வந்து விக்ரம் பிரபு, சிவாஜி கணேசனுடைய பேரனுக்கு வந்து நடிக்க சொல்லி தரணுமா என்ன அப்படின்ற மாதிரி தான். ஸோ அந்த படத்தில் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக ஸ்கோர் பண்ணிட்டு போனார். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அனந்தா அப்படின்னு சொல்லி அவங்களோட பேர் ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்களும் அந்த ரோலுக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணி கொடுத்தாங்க. அக்ஷய் குமார் மற்றும் அனிஷா அனில்குமார் இவங்க 2 பேரும் ஷோ ஸ்டீலர்னு தான் சொல்லணும். எஸ்பெஷலி எமோஷ்னல் சீன்ஸ் ரொம்ப நம்ம இந்த சீனில் அவ்வளோதான் போல அப்படின்னு நம்ம நினைக்கிறப்ப ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் வரும். அதுக்கப்புறம் வந்து அவங்க இதில் லவ்வாக சொல்லப்பட்ட விஷயம், அதுக்கு லவ்வுக்கு இவங்க கொடுத்த அந்த ஒரு லைஃப் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ இந்த படத்துக்கான ஒரு லைஃப் வந்து அவங்களோட லவ் ஸ்டோரி. அந்த லவ் ஸ்டோரிக்கு லைஃப் கொடுக்கறது இவங்களோட முக்கியமான மேஜர் ஆக்டிங்னு சொல்லலாம். ஸோ அது வந்து ரொம்ப அழகாக எடுத்தாங்க, ரொம்ப அழகாக இவங்க பர்ஃபார்மும் பண்ணியிருந்தாங்க. ஒளிப்பதிவு ரீதியில் வந்து கண்டிப்பாக பாராட்டி ஆகணும் மாதேஷ் மாணிக்கம் அவர்கள். இயற்கை காட்சிகளை நிறையா வச்சு மெட்டஃபர்ஸ்லாம் நிறையா அங்கங்கே வந்து இந்த சன்ரைஸு சன்செட்டு அதுக்கப்புறம் வந்து மரங்களெல்லாம் பயன்படுத்தி நிறைய நல்ல ஷாட்ஸ் எடுத்திருப்பாங்க. கிராமங்களை ரொம்ப அழகாக காட்டினாங்க. ஃபிலமென் ராஜ் எனக்கு வந்து ரொம்ப பிடித்த படத்தொகுப்பாளர்களில் ஒருவர். படத்தை வந்து ரொம்ப சக்குன்னு கட் பண்ணாமல் ஸ்ரீகர் பிரசாத் அவர்கள் வந்து அவருடைய படங்களில் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு கட்டுக்கட்டிலே வந்து ஒரு நல்ல நரேஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த படத்தில் வந்து கட்டுக்கட்டிலே நல்ல ஒரு நரேஷன் சொன்ன மாதிரி இருந்தது. ஸ்பெஷல் மென்ஷனாக வந்து ஒரு சீன் வந்து அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் இருக்கிற பாசத்தை கிளைமேக்ஸுக்கு முன்னாடி ஒரு சீன் வந்து ரெப்ரசன்ட் பண்ணும். அது வந்து நிறைய பேருக்கு வந்து ரொம்ப ரிலேட்டபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சது. நம்ம வாழ்க்கையில் ஒரு சில படங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி எனக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு சில மாற்றங்கள் வந்து ஏற்படுத்துனது. அது ரொம்ப பாசிட்டிவான வே தான். உங்களுக்கும் இந்த படம் பிடிக்கும். அதே மாதிரி சிறையில்லை சிறப்பு முகாம்ன்ற புத்தகமும் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த படத்தை ஒருவேளை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக படித்து பார்க்குறேன். அண்ட் மீண்டும் இது மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழன் ரமேஷ். நன்றி, வணக்கம்.